தனுஷா, நம்ம வீட்டில் நேற்று சாதம் பார்க்க பண்ணக்கல திஷ்டி இருக்குன்னு சொன்னாங்க. உள்ளே பூசணிக்காருக்கு எடுத்துகிட்டு வாப்பா. சரிங்க அப்பத்தா. நீ பட்டாம்பூச்சிடி, கொட்டாங்குச்சிடி, நான் கொட்டாங்குச்சிடி, பல பழமே ஜொலிக்கிற அவளை கண்ணாடி, பக்குவமா வந்து நின்று மாமா முன்னாடி, அழகே அழகே. ஆளை பாரு, ஓரமா போடா. என் ஃபோனு போச்சு, என் ப்ளூடூத்து போச்சு, என் சைக்கிள்லாம் போச்சு, கை கால்லாம் போச்சு. என்னாச்சு? ஐயோ என்னாச்சு என்னாச்சு? என்ன பாருமா, கை கால்லாம் அடிபட்டுருச்சு, ஃபோன் உடஞ்சிருச்சு, ப்ளூடூத் உடஞ்சிருச்சு, சைக்கிள் கீழே வந்துருச்சு. யாருமா பூசங்கியா உடைச்சா? எங்கள் அப்பத்தா தான் உடைச்சாங்க. உங்கள் அப்பத்தா உடைச்சனால தான் நான் கீழே விழுந்தேன். நீ எங்கள் அப்பத்தா சொல்றியா? நான் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ மொபைலில் பாட்டு கேட்டுட்டு இருந்தனால தான் விழுந்தேன். இல்லை இல்லை, உங்கள் அப்பத்தா உடைச்சனால தான் நான் கீழே விழுந்தேன். அம்மாம்மா நிப்பாட்டுக்குமா, இங்கே என்னம்மா பிரச்சனை? ஐயா ஐயா, உங்கள் அத்தானாலே நான் கீழே விழுந்துட்டு கை கால்லாம் அடிபட்டுருச்சு, ஃபோன் உடஞ்சிருச்சு. சரி சரி, விடுங்க விடுங்க. ஐயா ஐயா, எங்கள் அப்பத்தா உடச்சதுனால தான் அவர் விழுகலையா? மொபைல் பார்த்துட்டு வந்ததுனால தானே விழுந்தாரு. ஏமா பூசணிக்காய் நடு ரோட்டில் வரைக்கிறீங்க? உலகம் எங்கேயோ போய்க்கிருக்கு, இப்போ தான் பூசணிக்காய் நடு ரோட்டில் வரைக்கிறீங்க. உடச்சனால தப்பு இல்லைம்மா, ஓரத்தில் உடச்சா போதும். ஏப்பா செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டுற? இனிமேல் செல்ஃபோன் பார்த்துட்டு வண்டி ஓட்டவே கூடாது. சரிங்கய்யா, இனிமேல் நான் வண்டியை ஓட்டையில் செல்ஃபோன் எடுக்க மாட்டேன். ஃபோனு சைக்கிள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீ போய் அவங்க அப்பத்தாட்ட போய் சொல்லு. சரிங்கய்யா, இனிமேல் எங்கள் அப்பத்தாட்ட சொல்லி ஓரமாக அடிக்க சொல்கிறேன். பூசணிக்காய் உடைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. உலகம் எங்கேயோ போய்க்கிருக்கு, பூசணிக்காய் ஓரமாக உடைச்சா போதும். நடு ரோட்டில் உடச்சி எத்தனை பேர் கீழே விழுந்து கிடக்குறாங்க. இனிமேல்ட்டு நடு ரோட்டில் உடைக்காதீங்க. இனிமேல் யாரும் வண்டி ஓட்டும் போது செல்ஃபோனை எடுக்காதீங்க. நன்றி.